ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்று நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமாங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா வைத்தியர்களிடத்திலயும் போய் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவளாக, ஐயோ என்னுடைய உத்திரத்தின் ஊரல் எப்படியாக நின்றா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வழியா நடந்து வர்றாரு. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்துல ஆண்டவருக்கு பின்பாக போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. உடனே அவருடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. இன்றைக்கு அநேக வேதனையினால, சரீரத்துல பலவீனங்களினால, நோய்களினால, யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத வழிகளை தாங்கி கொண்டிருக்கலாங்க. இன்றைக்கு நம்ம அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டால, அத போல இன்றைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன்பான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு சுஸ்தப்படுத்துவார். அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதங்களில உயர்ந்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட நீங்க சொன்னீங்கல்லப்பா, ஆண்டவரே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு கூட உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களோ, அத போல சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வெளியே சொல்ல முடியாத வலியும் வேதனையும் ஏராளம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நாங்க சுஸ்தமாவோம் ஆண்டவரே. அப்பா, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட கத்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. சுகத்தை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இதை பார்த்து ஆண்டவரை செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த நீ சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அற்புதத்தை காண கத்தர் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.